எல்லாம் பேனெல்லாம் ஒட்டிக்கிறோம். முன்னாடி டீச்சர் நம்ம ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க கஸ்தூரி மேடம், ரிட்டையர்டு அவங்க வந்து தேசிய கொடியாத்துறாங்க. லைட்டானாலே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம், முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வந்து ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க தான். 2010 2014 வரைக்கும் நானும் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கேன். இந்த கொடி ஏற்றிருக்கேன். ஆனால் ரிட்டையர்டாகி 10 வருஷத்துக்கு ஆன பிறகும் எனக்கு இந்த கொடி ஏற்றுற பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் நல்லா ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு திடீர்னு வந்தோடனே படப்படம் ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண எல்லாம் உங்கள் குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்கம்மா. ஸ்கூலில் கொடியேற்றி பழக்கம் சின்ன குழந்தைங்க கிட்ட பேசியிருக்கேன். பெரியவங்க கிட்ட வந்து வந்த உடனே கொடியேற்றணும் பேசணும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த சுதந்திர திருநாளில். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒற்றுமையா இந்த சுதந்திர தினத்தை நல்லபடியாக கொண்டாடி இருக்கீங்க. இந்த பார்க்கில் வந்து ஏதோ இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி ஒரு அதிசயமா நடந்துருச்சு. நேற்று வரைக்கும் வந்து இந்த பார்க் வந்து இவ்வளோ சீக்கிரம் கொடியேற்றோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் கொடி கம்பத்தை நட்டு சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அழகுபடுத்தி ரொம்ப சீக்கிரம் ரொம்ப மூத்த குடிமக்கள் வந்து ரொம்ப நல்லா, ஒரு சிலர் நல்லா செய்தாங்க, ஏனோ தானோன்னு இருந்துட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லேடிஸும் நம்ம சொந்த வீடு மாதிரி ஒவ்வொரு பார்க்கில் உள்ள நுழையிறதுக்கே காசு வாங்குறாங்க. ஆனால் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வரோம், நினைச்ச நேரத்துக்கு போகிறோம். இதை நம்ம சொந்த வீடு மாதிரி நம்ம வந்து சுத்தமாக பராமரிக்கணும். அதை நான் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அடுத்த சுதந்திர தினம் இதோட சிறப்பாக கொண்டாடலாம். எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்கணும். இந்த சுத்தம் பண்ணுறதுல, தூய்மைப்படுத்துறதுல எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுமோ அதே மாதிரி இந்த பார்க்கு நம்ம வீட்டில் ஒரு 12 வருஷம் ஆகுது. என்னை வந்து நம்ம சிறப்பாக நம்ம இன்னும் மேலும் நம்ம நாட்டை வளர்ச்சி அடைகிறதுக்காகவும் எல்லாம் இந்த வருங்கால குழந்தைகள் கையில் தான் இருக்குது. எல்லாரும் வந்து எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் எங்களுடைய ராஜகீழ் பாக்கம் குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கு வந்து வர்றதுக்கு மூல காரணம் உங்களுக்கு முன்னாலே விக்கிப்பில் பண்ணாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த பார்க்கை ரீவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சந்திர சார் வந்து பயங்கர போராடினார். நீங்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. சீனியர் சிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வரல.
கமிஷனர் பார்க்குறோம், கலெக்டரை பார்க்குறோம், எல்லா இடத்துக்கும் போனோம். இன்னைக்கு இந்த பார்க் இந்த அளவுக்கு வந்ததுன்னா அவ்வளவு பேருடைய உழைப்பு எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால தான். அதுக்காக தான் நான் எக்ஸ்னோரா அமைப்பில் இருக்கிறேன். எங்கள் செந்தூர் பாரிசார் சொல்லுவார், ஊர் கூடினா தான் தேர் இருக்க முடியும்னு. இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எங்கடா நாங்கள் வருவோம், சுதந்திர தினமும் ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க. இன்னைக்கு 100 பேருக்கு மேலே கூட்டிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அந்த இம்ப்ரெஷன் வந்திருக்கு. நாட்டு மேல பற்று வந்துருக்கு. 2வது நம்ம நகர் மேல பற்று இருக்கு. அதுதான் மெயின் முக்கியம். நம்ம நகர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு மூல காரணம் நம்மளுடைய கூட்டமைப்பு. சாரோட நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். இப்ப கார்கள் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 24/7 நாங்க எப்போதுமே ஒர்க் பண்றோம். எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. நீங்க பிஜேபியில தான் முதல் இந்த ஃபெடரேஷன் ஆரம்பிச்சோம். திருவள்ளூர் பார்க்கல ஆரம்பிச்சோம். எல்லாரும் வந்துருந்தாங்க. 14 வருஷமா நீங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரே எம் இப்ப ராஜகீழ்பாக்கம் ஏரியை புனரமைக்கணும். பல லட்சம் செலவழிச்சாரு. சொந்த பணத்தையும் செலவழிச்சாரு. ஏரியை நல்லா இருக்குங்கிறக்காண்டி தன்னுடைய சொந்த பணத்தையும் கொடுத்தாரு. எல்லாரும் சங்கம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இது பண்ண முடியலைங்கிற ஒரு கவலை இருக்கு. இப்ப எக்ஸ்னோரா அமைப்புல சொல்லியிருக்கோம். புதிய அரசாங்கம் வந்திருக்காங்க. நம்ம முனைப்போடு செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ராஜகீழ்பாக்கம் ஏரியில நம்ம எல்லாரும் வாக்கிங் போகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. சீக்கிரமே அதுக்கு வரணும்னா அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்க யாராலும் முடியாது. அவ்வளவு பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டா அந்த நேரம் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா ரோடு மோசமா இருக்கு. இப்ப தெரியாது உங்களுக்கு மழை பெஞ்சா எத்தனை பேர் கீழே விழ போறாங்க. டெய்லி போடுறாரு, கூட்டம் போடுறவங்க ஒத்துணும் வர மாட்டேங்கிறீங்க. அந்த ரோடு நல்லா இருந்தா தான் நம்ம வீடு அங்கேருந்து ரோட்ல இருந்து இங்க வரணும். நம்ம வீட்டுக்கு வரணும். ரோடு சரியில்லை. எவ்வளவு பள்ளம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பள்ளத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க நிக்கிறோம். இங்க ஒரு 10 பேர் தான் வந்தான். அவன் மீடியாலாம் பார்த்துட்டு 10 பேருக்குலாம் வர முடியாதுங்களா? யாருக்காண்டி போராடுறான்? எல்லாருக்கும் தானே. ஒரு அமைப்புள்ள ஒரு கூட்டம் போட்டா நீங்க எல்லாரும் ஒரு கோஷம் போட்டீங்க. இந்த பார்க்குக்கு எவ்வளவு கோஷம் போட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த பார்க்கு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. யாரும் மக்கள் பிரதிநிதி பண்ணலைங்க. எல்லாமே அரசாங்கத்துல நாங்க போராடி வாங்கினது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் வாங்க, ரோடு பண்ணுவோம். ரோடு இப்ப தெரியாது. மலையில விழுகிறாங்க. மாடு முட்டி எத்தனை பேர் திரும்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம். நாய் தொல்லை தாங்க முடியல. இது எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தா தான் நடக்கும். நீங்க குரல் கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காது. அதனால நீங்க அவ்வளவு பேரும் நீங்க இந்த இதுல கலந்துங்க. ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு மீட்டிங் போட்டா அவ்வளவு பேர் கலந்துங்க. இந்த கோலம் போட்டவங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணாலும் பத்தாது. என்கிட்ட இது எவ்வளவு இடுப்பு வலிக்குங்கிறது அந்த லேடிஸ் தான் தெரியும். அதுவும் ஒரு ஏஜ் போடுறாங்க, சின்ன வயசுக்காரங்க போறாங்க, கலந்து கமெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ரோடு இந்த கோலம் போட்டவங்களுக்கு நம்ம ஃபெடரேஷன் சார்பாக ஒரு நல்ல பரிசு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. சரவணா நகர்களுடைய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆண்டு விழா அங்கே நடக்குது. ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இந்த குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் கலந்துக்கலாம். எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு. கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு. அடுத்த தம்பி சொன்ன மாதிரி ஜனவரி 26 விரைவில் முதல் இந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துறோம். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீண்டும் நடத்துவோம். எல்லாருக்கும் கலந்து கொண்ட நம்ம அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் முக்கியமா எங்களோட தோழர் டெய்லி நின்று ஃபெடரேஷன்ல இருந்து வந்துருக்கிற தாஸ் சார், பாலியா சார், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிக்கிறோம். நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. எல்லாரும் கலந்து நன்றி சொல்லுவோம். நன்றி.